Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths relation and functionல example 1.3 let a is equal to x belongs to natural number such that x is greater than 1 and less than 4 and b is equal to x belongs to whole number such that x greater than or equal to 0 and less than 2 and c is equal to x is belongs to natural number such that x is less than 3. Then verify that a into b union c is equal to a into b union a into c. A into b intersection c is equal to a into b and a into c. அதாவது நமக்கு வந்து ஒரு 3 செட் ஆஃப் ஏபிசின்னு ஒரு 3 செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டை வந்து அவங்க வந்து ரோஸ்டர் கோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்துட்டு நம்ம சால்வ் அவுட் பண்ண போகிறோம். அதாவது மேலே கொடுத்துருக்க 1 and 2 இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டானு வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் பார்த்துக்குங்க. a is equal to a belongs to n. n-னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸு என் 1-ஐ விட பெரிய நம்பர், அப்போ கண்டிப்பாக 1 கிடையாது. ஸோ லெஸ் அந்த மாதிரி 4-ஐ விட சின்ன நம்பர், அப்போ 4ம் கிடையாது. ஸோ அப்போ a is equal to 2 1க்கு அப்புறம் 2 3 4 கிடையாதுன்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு b is equal to x belongs to w. wனா ஹோல் நம்பர், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்பர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அப்போ 0வும் வரும். ஸோ லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா ஃபஸ்ட்டு 0 எழுதிக்கிறோம். 2-ஐ விட லெஸ் தென் நம்பர்னா 1. ஸோ 0 b is equal to 0,1. c is equal to x belongs to n such that x less than 3. அப்போது நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் 3னா 1 and 2. ஸோ abc மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்து எழுதிட்டோம். இப்போ அதை வந்து கிளியராக இங்கே எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா a into b union c is equal to a into b union a into cன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது தான் எப்போவுமே நம்ம ஆஸ் பர் பிட்மாஸ் தியரம் நமக்கு தெரியும். ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ b union c is equal to ஃபஸ்ட்டு b என்ன 0,1 யூனியன் 1,2. ஸோ இதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். 0 2 1க்கு பதிலாக ஒரு 1 2 0 1 2 இதுதான் b union c. ஸோ a into b union c equal to aக்கு வந்து 2 into 3 into 0, 1, 2. இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி எப்படி எழுதணும்னா 2,0 2,1 2,2 தென் 3,0 3,1 3,2 இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1-ஆக வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு a into b கண்டுபிடிக்க போகிறோம். a into bனா a வந்து 2,3 b வந்து 0,1. ஸோ 2,0 2,1 3,0 3,1. ஸோ a into b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு a into c கண்டுபிடிக்க போகிறோம். 2,3 a 1,2 c. ஸோ 2,1 2,2 3,1 3,2. இப்போ a into b யூனியன் a into c. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ 2,0 2,1 இதுலேயும் இருக்குது 1 எழுதினா போதும். 3,0 3,1 இதுலேயும் இருக்குது அதை எழுதிடுறோம். ஸோ இது வந்து அதையும் எழுதிட்டு எழுதுகிறோம். இப்போ பாருங்கள் 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2. ஸோ இப்போ இதில் என்னென்னா ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 பார்க்குறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இருக்குன்னா அதே தான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 a into b union c is equal to a into b union a into c. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா a into b intersection c is equal to a into b intersection a into c. ஃபஸ்ட்டு b intersection c கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிங்கிறது 0,1 intersection 1,2 ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளதை தான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ b intersection c is equal to 1. a into b intersection c is equal to a வந்து 2,3 அப்படிங்கிற செட்டு, b intersection c நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 1 எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2,1 3,1 இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போனதிலே வந்து a into bயும் a into cயும் கண்டுபிடிச்சிருக்கோம். சேர்த்து ஒரே ஈக்குவேஷனுங்கிறதுனால நான் தனியாக எழுதியிருக்கேன். தனித்தனி ஈக்குவேஷனாக கொடுத்தாங்கன்னா தனியாக கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஸோ அப்போ a into b என்ன இருக்குது 2,0 2,1 3,0 3,1
ஏ இன்ட்டு சியில் 2,1 2,2 3,1 3,2 இப்போ இதுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 2,1 இருக்குது 3,1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை தான் இங்கே எழுத போகிறோம். 2,1 அண்ட் 3,1. ஓகேவா? ஸோ அப்போது ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, A into B intersection C is equal to A into B intersection A into C. Hence proved. இதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். தேங்க்யூ.